ஏற்காட்டில் செல்வம் ஹோட்டல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லஞ்ச் சாப்பிடலான்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் செல்வம் மெஸ். நம்ம செல்வம் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் மாமாவும் இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு தாங்க இப்போவும் இருக்குது. விண்டேஜ் ஸ்டைலில் எதுவுமே மாற்றலை. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா வெயிட் பண்ணி தாங்க சாப்பிடணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நாங்களும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சீட்டு கிடச்சிது. நான் என்ன சாப்பிட போகிறேன்னா ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு மீன் ஃப்ரையும் தாங்க. பாருங்கள், அப்படியே மீன் ஃப்ரையை தட்டில் தந்து கொடுத்துட்டு எத்துக்கோன்றாங்க. ஒரு பீஸும் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. சுட சுட எடுத்து கொடுக்குறாங்க. மீன் ஃப்ரை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மீன் ஃப்ரையை முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா கம்மன்னு வாசனை, மொறுன்னு வறுவல் எடுத்து சாப்பிட்டா ஆஹா, மீன் வறுவல் அமோகம். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா 150 தாங்க மீன் வறுவல். இதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பிரியாணி. ஸோ பிரியாணி வந்து ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருந்தாங்க. பீஸும் ஒரே பீஸ் தான் இருந்தது. லெக் பீஸு ரொம்ப பெருசாக இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே தாங்க. சிக்கன் பிரியாணி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா, 180 ருபீஸ். ஆனால் நான் வந்து மீல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கல. மீல்ஸ் ட்ரை பண்ணி யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ ஒட்டு மொத்தத்தில் ஏற்காடு குளூருக்கு வந்து நம்ம ஜம்முன்னு ஒரு பிரியாணியும் ஒரு மீன் ஃப்ரையும் சாப்பிட்டாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.